Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடும், எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடும். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலையிலே தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வரும்படியாக நீர் பாராட்டின தயவு இரக்கம் கிருபைக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவ கிருபையினால் நிரப்பும்படியாக, வர தடைப்பட்ட பிள்ளைகளுடைய தடைகளை நீக்கி கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். அப்பா, தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர், பாட வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர், பாட வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. பாவம் இல்லா தூய வாழ்வை வாழ செய்பவரே, பாவம் இல்லா தூய வாழ்வை வாழ செய்பவரே. பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா.
இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. உலகம் மாயை எல்லாம் மாயை உணர்ந்தேன் உணர்ந்து கொண்டேன். உலக மாயை எல்லாம் மாயை உணர்ந்தேன் உணர்ந்து கொண்டேன். உறவு பாசம் குப்பை என்றறிந்து உம்மையை பின்தொடர்ந்தேன். உறவு பாசம் குப்பை என்றறிந்து உம்மையை பின்தொடர்ந்தேன். என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஆகையால் இந்த மாதத்தில் ஏசாயா 61 அதிகாரம் 7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டன் தலையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அப்ப மனிதனுடைய வாழ்க்கை என்பது என்ன? இந்த பூமியில இயேசு வந்தவருடைய நோக்கம் என்ன? நீதிமான்களுக்கு நான் வரவில்லை, பாவிகளுக்கு வந்தேன் சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்தார். அப்ப இயேசு என்றாலே நாம் காப்பாற்றப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்மை வாழ வைப்பார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஒவ்வொருடைய சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நீங்களோ அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? தேவனுடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாது. ஹல்லேலூயா. ஆகையால் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டன் தலையாய் பலன் வரும். அப்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. முந்தின ஆலயத்துடைய மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதாய் விளங்குமா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வளர, கிறிஸ்துவுக்குள் நம்மை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க ஆண்டவருடைய அதிசயங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு உதவி செய்வதை மற்றவர்கள் சொல்வதல்ல, நாமே அவரை குறித்து சாட்சி சொல்வோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். வந்தாரு, ஊழியம் செய்தாரு, மரித்தாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரசத்திலே அமர்ந்து கொண்டு உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசுறாராம், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். என்னுடைய மகன், என்னுடைய மகள். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்துகிட்டே இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுவதுதான் நம்முடைய ஆண்டவர். அப்ப உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஏசாயா 61 அதிகாரம் 1 முதல் 11 இருக்கிறது. அதை நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பாருங்க. என்ன செய்கிறாரு? இது தி குட் நியூஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்துக்கு
குட் நியூஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். நற்செய்தி தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. இந்த மாதம் முழுவதும் நமக்கு நல்ல செய்தியாக தான் ஆண்டவர் கொடுக்கணும். நன்மையான காரியங்களை தான் ஆண்டவர் செய்யணும். வெட்கப்பட்டது இருக்கு ஒரு பக்கம், ஆனாலும் ஆண்டவர் சொன்னார் ரெட்டன் தலையாக பலன் வரும். Praise the Lord. You are saved and discouraged or ended. நம்மை வெட்கப்படுத்தினவர்களும் நம்மளால் வெட்கப்படுத்தப்பட்டவர்களுமாக இருக்க நம்ம எத்தனை பேர் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. படுத்தலன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. சேம் அண்ட் டிஸ்கரேஜ்ட். நம்மை பலவீனப்படுத்தியிருக்கிறார்கள். ஆண்டோடைய பிள்ளைகளை டிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்க. சேம் வெட்கப்படுத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆர் எண்டட். யூ ஆர் சேம் அண்ட் டிஸ்கரேஜ் ஆர் எண்டட். அது ஆண்டவருடைய பார்வையில் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெட்கம், நிந்தை, அவமானப்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் முடிவில் கொண்டு வருவாராம். எவ்வளோ அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். Praise the Lord. Or ended. You are same and discouraged or ended. You will live in your own land. நீங்கள் உங்க சொந்த இடத்துல, சொந்த தேசத்தில் நீங்க குடியிருப்பீங்க. ஹல்லேலூயா. You will live in your own land and your wealth will be doubled. உங்களுடைய வெல்த், ஆசீர்வாதம், உங்களுடைய செல்வம் இரட்டிப்பாக ஆண்டவர் பண்ணுவாராம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்குள் என்ன நடக்குது அற்புதம். நமக்கு வருகிற நிந்தைகளை நீக்கி போடுறாரு, அவமானங்களை நீக்கி போடுறாரு, அது ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாரு. வாழ்க்கையில தொடர்ந்து வரக்கூடியதல்ல. அதே நேரத்தில் அவர் என்ன பண்றாரு? நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய சொந்த இடத்திலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். சொந்த தேசம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம், அது தேவனால் கொடுக்கப்பட்ட இடம். ஆகையால் you will live in your own land and your wealth will be doubled. Wealth. Hallelujah. ஆசீர்வாதம், செல்வங்கள், உலக பொருளாதாரங்கள் இரட்டிப்பாய் ஆண்டவர் செய்வாராம். ஒரு அல்லேலூயா, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மகிழ்ச்சி. Praise the Lord. எல்லாமே டபுள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் ஆசீர்வதிக்க போறாரு. இந்த மாதத்தில் கொடுக்கிற வார்த்தைகள், ஹல்லேலூயா, அது யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த வார்த்தையை வைத்து யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமா கிடைக்கும். ஹல்லேலூயா. யுவர் வெல்த் என்பது செல்வம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான பொருளாதாரம், பொருட்கள், செல்வம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. வெல்த் என்பது பணக்காரனா, செல்வ சீமானா. ஹல்லேலூயா. வெல்த் என்பது செல்வ சீமான், வெல்த் என்பது பணக்காரனா. ஆண்டவரால் செய்ய முடியும். Praise the Lord. உன்னை டபுளா உன்னை ஆசீர்வதிக்க முடியும். உன் தேவைகள் சந்திக்கப்பட முடியும். அதை இரட்டந்தனையாய் ஆண்டவரால் செய்ய முடியும். அதே நேரத்தில் உலகத்திலேயே உங்களை ஒரு பெரிய மனிதர்களாக ஆண்டவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்று இந்த பூமியில ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது எப்படி நடந்தது? மற்றவங்க என்னமோ ஆயிரம் கதை சொல்லட்டும் சில பேரை பற்றி, ஆனால் ஆண்டவர் அவர்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்தை நினைத்திருக்கிறார். அவளை ஆசீர்வதிப்பாராம். Praise the Lord. Hallelujah. ஆகையால் என கண்பானவர்களே, your joy will last forever. உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி, your joy will last forever. நித்திய மகிழ்ச்சியும் நித்திய பரிபூரணமான சந்தோஷமும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகவே போகாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை தம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். ஹல்லேலூயா. ஆகையால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்.
ஆண்டவர் சொன்னார் சாலமோன்ட்ட, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு. அப்ப ஆண்டவர் சாலமோனுக்கு மட்டும்தான் ஆண்டவரா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு மட்டும்தான் ஆண்டவரா? நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் ஆண்டவர் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்கள் மூலமாக நீர் உடன்படிக்கை செய்தாலும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் ஆசீர்வாதம். the double blessing ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் அவர் நல்லவர். அவர் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையினாலே இறங்குவார். பிரைஸ் தி லார்ட். உலகமே கைவிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். காரணம், அவர் தெரிந்து கொண்டவர்கள், அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள். அவர் வெறுமையாக விட்டதா சரித்திரமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண மகிழ்ச்சி. அல்லேலூயா. நாம் நம்முடைய தேவைகளுக்கு, இந்த பூமிக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. ஆகையால் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அதுதான் பவுல் சொல்றார், உலகத்திலே இருப்பவரை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் சாதாரணமான ஆண்டவர் இல்லை, என்னுடைய உள்ளான மனுஷன் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சரீர பிரகாரமாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலட்சை அவர்களுக்கு உண்டாகும். யாருக்கு உண்டாகும்? நமக்கு ஆண்டவர் வெட்கத்துக்கு பதிலாய் நன்மையான காரியங்களை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமாம், நமக்கு விரோதமாக போராடினவங்க இருக்காங்க பாருங்க சமுதாயத்தில். அல்லேலூயா. நம்மை குறித்து போராட்டம், நமக்கு விரோதமாக செய்த போராட்டம் கொஞ்சமா அதிகம்? அல்லேலூயா. எத்தனையோ போராட்டம், ஒரு போராட்டமாக இருந்தால் பரவாயில்ல, பலவிதமான போராட்டங்களை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. பட் யூ Lord are on my side, strong and mighty, and those who persecute me will fail. They will be discouraged forever, because they cannot succeed. Their discourage will never be forgotten. Hallelujah. Hallelujah. நம்மை வெட்கப்படுத்த நினைத்தவர்கள் வெட்கப்படுவார்களாம். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் வெட்கப்படுத்துகிறாங்க, பயங்கரமான காரியம்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்குள் நாம் வளர 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 தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படிய அவர்கள் வெட்கப்பட்டு போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே காணும். அது நம்முடைய விருப்பம் அல்ல, ஆனால் உங்களுக்காக ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், உங்கள் சைடில் இருக்கிறாரா. அதனால தான் சொல்றாரு, பட் யூ லார்ட் ஆர் ஆன் மை சைடு. அவர் என்னோடு கூட பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. அறிக்கை செய்து நம்மை பலப்படுத்தி ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய வார்த்தைகளை வைத்திருக்கிறார், ஜீவனுள்ள வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான
நல்லவர். அதிபதியின் காலத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரை நோக்கி நாம் முன்னேறுவோம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது, யாத்ராகமம் 34 அதிகாரம் 9 10. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். ஹல்லேலூயா. எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பா செய்வன. எல்லாருக்கும் முன்பா செய்வார். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அருமையான ஹல்லேலூயா. அப்ப உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி எல்லாம் உங்க தலைமையில இருக்குமா? ஹல்லேலூயா. ஆகையால் ஸ்தோத்திரம் செய்து ஸ்தோத்திரம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தி இந்த மாதம் முழுவதும் வெற்றியை பெற்றுக்கொள்வோம். வெற்றி சிறக்க ஆண்டவர் உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே. கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளை தகப்பனே உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா, உம்முடைய வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா, நீ கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை பிள்ளைகள் உரிமையாக்கிக் கொள்ளும்படி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக கர்த்தாவே கிருபை பாராட்டி அருளும். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன், விடுதலையை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் வெட்கப்பட்டார்களோ அந்த வெட்கத்துக்கு பதிலாக
இரட்டத்தனையான பலனை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதியை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது ஓடட்டும் ஐயா, ஓடட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற வறுமைகள் ஓடட்டும். செல்வ சீமான்களாக பிள்ளைகள் வாழட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழட்டும் அப்பா. மண்கண்கள், பொறாமை, அனாவிகள், எரிச்சலுடைய ஆவிகள் ஒன்றும் பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவரே நீர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளும். பிள்ளைகள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.